கோப்பியம் உண்மையும் பின்னணியும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் செயல்படாத கல்குவாரியிலிருந்து பெண் சடலம் மீட்கப்பட்ட பரபரப்பு சம்பவத்தில் போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகு கொலையான பெண்ணின் மகளின் காதல் கணவரை கைது செய்திருப்பதன் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சமூகத்தை அச்சுறுத்தி வரும் சூழ்நிலையில் நகைக்காக மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டு வந்தனர். இதுபோன்ற அச்சுறுத்தலான சூழ்நிலையில்தான் கடந்த வாரம் திருப்பத்தூர் மாவட்டம் கிராமிய போலீசாருக்கு ஒரு அதிர வைக்கும் தகவல் வந்தது. அதில் வாணியம்பாடி அடுத்த நேதாஜி நகர் தெற்கு பாரத் நகர் பகுதியில் இருக்கும் செயல்படாத கல்குவாரியில் பெண்ணின் சடலம் ஒன்று கிடப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் தீயணைப்பு படையினரின் உதவியுடன் கல்குவாரிக்குள் இறங்கி பெண்ணின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண் அரூர் அடுத்த பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியை சேர்ந்த 52 வயதான சசிகலா என்பது தெரியவந்தது. அதே நேரத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் சசிகலாவின் கணவர் அசோகன் தன்னுடைய மனைவி சசிகலா 24 சவரன் தங்க நகைகள் மற்றும் 25,000 பணத்துடன் காணாமல் போனதாக புகார் அளித்திருந்ததும் தெரியவந்தது. இதனால் சசிகலா நகை பணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து சந்தேகத்திற்கிடமான 4 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் சசிகலாவின் மருமகனும் கணவனுமே சேர்ந்து அடித்து கொன்று கல்லை கட்டி குவாரியில் வீசிய திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. சசிகலாவின் மூத்த மகளான உமா மகேஸ்வரியை அஸ்லம் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர். இந்நிலையில் அஸ்லமுக்கு இருந்த கடன் பிரச்சனையை தீர்க்க சசிகலாவிடம் நகை மற்றும் பணம் கேட்டுள்ளனர். ஆனால் அவர் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த மருமகன் அஸ்லம் மாமியார் சசிகலாவை கொலை செய்துள்ளார். பின்னர் சசிகலாவின் சடலத்தை நண்பர்களின் உதவியுடன் ஆம்புலன்ஸில் வைத்து எடுத்துச் சென்று வாணியம்பாடியில் இருக்கும் கல்குவாரியில் வீசியது தெரியவந்தது. இதனையடுத்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பூபாலன் மற்றும் அவரது நண்பர் நவீன் என்ற கண்ணன் மற்றும் அஸ்லம் ஆகிய மூவரையும் கைது செய்த பாப்பிரெட்டிப்பட்டி போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். அதேபோல கும்பகோணம் அருகே இளந்துறை கிராமத்தில் காதல் மனைவியை கணவனே அடித்து கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகே இளந்துறை கிராமத்தை சேர்ந்த ராமராஜன் திருவாரூர் மாவட்டம் அடவங்குடி பகுதியை சேர்ந்த மகாதேவி என்ற பெண்ணை காதலித்து கடந்த ஓராண்டுக்கு முன் திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் மதுப்பழக்கம் காரணமாக ராமராஜனுக்கும் மகாதேவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனையடுத்து கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இரவு இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்ட போது கணவன் ராமராஜன் ஆத்திரத்தில் அங்கிருந்த கட்டையை எடுத்து மனைவி மகாதேவியின் தலையில் தாக்கியுள்ளார். அதில் பலத்த காயமடைந்த மகாதேவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த ராமராஜன் மகாதேவி தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடி கிராம மக்களை நம்ப வைத்து உள்ளார். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த திருநீலக்குடி போலீசார் மகாதேவியின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் ராமராஜன் தாக்கியதால் தான் மகாதேவி உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி கணவர் ராமராஜனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.